தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தனிமையில் விடப்பட்டிருந்தால் சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நமக்கு திட நம்பிக்கை அளிக்கிறார். இந்த வார்த்தை இதுதான் நமக்கு வெளிப்படையாய் எடுத்து சொல்லுகிறது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையில எத்தனை விதமான அழுத்தங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தேவன் உலகத்தை ஜெயித்தார். அவர் நம் மீது பெரிய நோக்கத்தோடு நம்மை இந்த பூமியில் படைத்திருக்கிறார். எத்தனையோ குழந்தைகள் கருவிலே பிறக்காமலே இறந்து போகிறது. ஆனால் நாம் பிறந்திருக்கிறோம், அது தேவ நோக்கத்தினால். இன்று கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் விசுவாசத்திற்குள் வந்து ரட்சிக்கப்பட்டு உலக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அவர் தேவ நோக்கத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார். தேவ நோக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் பெரியவர், அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தாரோ அதற்காக இந்த நாளிலே அவரை பயன்படுத்த நாம் நம்மை அவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சிங்காசனத்தில் தேவன் அமர வைத்தார். அடிமையாய் இருந்தவனை, குழியில் தூக்கி போடப்பட்டவனை தேவன் குழிக்குள்ளிருந்து மீட்டு, நாம் குழியில் தள்ளப்படுவதற்கு முன்பதாகவே நமக்காய் குழியில் காத்து கொண்டிருந்த நல்ல தகப்பன். இந்த உலக மக்களால் புறக்கணிக்கப்படும் பொழுது மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எனவே உலக சூழ்நிலைகளையும் இன்றைய சூழ்நிலைகளும் பார்த்து கலங்கி விடாதீர்கள், பயந்து விடாதீர்கள். தேவன் பெரியவர் என்பதை உணருங்கள். கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சாட்சியாய் நாம் வாழ்வோம். நிச்சயமாய் இந்த பூமியிலே அரசாள்வோம். அவருடைய பார்வையில் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். அதை நிச்சயமாய் நம் வாழ்க்கையை நிறைவேற்ற அவர் பல நோக்கங்களை நமக்குள் வைத்திருக்கிறார். எனவே அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள இந்த நாளிலே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் பெரிய வெளிப்பாடுகளோடு உங்களிடத்தில் பேச காத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் பெரிய நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கிறார். நாம் அவருடைய செல்ல பிள்ளைகள். மறந்து விடாதீர்கள். இந்த உலகமே நம்மை மறந்தாலும் நம்மை படைத்த தேவன் நம்மை மறப்பதில்லை. ஒரே பேரான குமாரனையே கொடுத்தார். கொடுத்துவிட்டு அவரை சிலுவிலிருந்து மீட்க கர்த்தர் முயற்சி செய்யாமல் நம்மை மீட்கும்படியாக அவரை மறந்தார். அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் என்பதை உணர்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.